போதைப்பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்திடம் சென்னை நுங்கம்பாக்கம் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பார் தகராறில் கைதான அதிமுக பிரமுகரிடமிருந்து போதைப்பொருள் வாங்கியிருப்பதாக நடிகர் ஸ்ரீகாந்த் மீது எழுந்துள்ள குற்றச்சாட்டு உண்மையா? கொக்கைன் வகை போதைப் பொருளை பயன்படுத்தி இருப்பதாக நடிகர் ஸ்ரீகாந்த் நுங்கம்பாக்கம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் போதைப்பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவும் சர்ச்சையில் சிக்கியுள்ளனர். பார் தகராறில் சிக்கிய அதிமுக பிரமுகரிடமிருந்து போதைப்பொருள் வாங்கியிருப்பதாக வெளியான அதிர்ச்சி தகவல்களில் அடுத்தடுத்து சிக்கப்போகும் சினிமா பிரபலங்கள். தமிழ் சினிமா நடிகர்களும் போதைப்பொருள் புழக்கமும் நடப்பது என்ன? 2002ஆம் ஆண்டில் வெளியான ரோஜா கூட்டம் திரைப்படத்தில் நடிகராக அறிமுகமாகி ஆரம்ப படத்திலேயே சினிமா ரசிகர்களை கவர்ந்தவர் நடிகர் ஸ்ரீகாந்த். பார்த்திபன் கனவு, கனா கண்டேன், பம்பர கண்ணாலே உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து ஸ்வீட் ஹீரோவாக வலம் வந்தவர் ஸ்ரீகாந்த். 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு சினிமாவில் பட வாய்ப்புகள் குறைந்து பெரிதாக ஜொலிக்க முடியாமல் போனது. இந்த நிலையில்தான் போதைப் பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் தற்போது போலீசாரின் விசாரணை வளையத்திற்குள் சிக்கியிருக்கிறார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் பாரில் ஏற்பட்ட தகராறில் அதிமுக பிரமுகரான பிரசாந்த் என்பவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். விசாரணையில் பிரசாந்த் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டிருப்பதாக அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது. வேலை வாங்கி தருவதாக பண மோசடி மற்றும் போதைப்பொருள் சப்ளை உள்ளிட்ட பல திடுக்கிடும் சம்பவங்களில் பிரசாந்த் ஈடுபட்டிருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான விசாரணையில் பிரசாந்தின் செல்போனில் உள்ள கான்டாக்ட் மற்றும் சாட்டிங் ஹிஸ்டரியை சலித்து தேட அவருக்கு போதைப்பொருள் சப்ளை செய்த பிரதீப் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் பிரசாந்த் நடிகர் ஸ்ரீகாந்தை வைத்து தீங்கரை என்ற திரைப்படத்தை எடுத்து வந்ததாகவும், அப்போது நடிகர் ஸ்ரீகாந்துக்கு போதைப் பொருள் தேவைப்படுவதாக தன்னிடமிருந்து வாங்கிச் சென்றதாகவும் ஷாக் கொடுத்துள்ளார். மேலும் சென்னையில் உள்ள கிளப் மற்றும் பார்ட்டிகளில் கொக்கைன் வகை போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருப்பதாகவும், நடிகர் ஸ்ரீகாந்தும் அந்த போதைப் பொருளை பயன்படுத்தி இருப்பதை தான் பார்த்திருப்பதாகவும் கூறியுள்ளார். பிரதீப்பின் அந்த பரபரப்பு வாக்குமூலத்தின் அடிப்படையில்தான் நடிகர் ஸ்ரீகாந்த் தற்போது போதைப் பொருள் வழக்கில் போலீசாரிடம் வலுவாக சிக்கியுள்ளார். பிரசாந்திடமிருந்து 1 கிராம் கொக்கைன் போதைப் பொருளை 12,000 ரூபாய்க்கு வாங்கி பயன்படுத்தியதாக கூறப்படும் நிலையில் அது தொடர்பாக நடிகர் ஸ்ரீகாந்திடம் நுங்கம்பாக்கம் தனிப்படை போலீசார் அதிரடி விசாரணையை தொடங்கியுள்ளனர். நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியதை உறுதி செய்வதற்காக சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஸ்ரீகாந்துக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தி இருப்பது உறுதியாகியுள்ளது. இதனையடுத்து அவரை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக தனிப்படை போலீசார் விசாரிக்க, போதைப் பொருள் வழக்கில் இயக்குனர் விஷ்ணுவர்தனின் தம்பியும் நடிகருமான கிருஷ்ணாவிற்கும் இந்த விவகாரத்தில் தொடர்பிருப்பதாக தெரிய வந்துள்ளது. போதைப் பொருள் வழக்கில் விரைவில் நடிகர் கிருஷ்ணாவும் போலீசாரின் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்படுவார் என்பது உறுதியாகியுள்ளது. மறுபுறம் நடிகர் ஸ்ரீகாந்தின் வீடு, அலுவலகம் உள்ளிட்ட இடங்களிலும் போதைப் பொருள் ஏதாவது சிக்குமா என்ற கோணத்தில் அதிகாரிகள் சோதனை நடத்த திட்டமிட்டுள்ளனர். கொக்கைன் வகை போதைப் பொருளை பயன்படுத்தி இருப்பதாக நடிகர் ஸ்ரீகாந்த் நுங்கம்பாக்கம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீகாந்த் 40 முறை போதைப் பொருள் வாங்கி இருப்பதும், அதற்காக 4,72,000 ரூபாய் பண பரிவர்த்தனை நடந்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனால் நடிகர் ஸ்ரீகாந்தின் ஜிபே பரிவர்த்தனையையும் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர்.